பாக்கியலட்சுமி இன்னைக்கு சுவாரஸ்யமா என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். பாக்கியா வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சொல்லுவாங்க, அவர் இனியாவோட மாமனார் வந்து என்னை நல்லா ஏமாத்திட்டாரு, என்னோட இந்த ரெஸ்டாரண்ட் வாங்கிட்டாரு. நான் அப்பவே சொன்னல, அவர் வந்து ரொம்ப ஏமாத்துவார், நம்ம பொண்ணு கொடுக்க வேணாம், நான் அப்பவே சொன்னேன். இனியா ஒரு பகடக்காயை யூஸ் பண்ணிட்டாரு, என் சொத்தெல்லாம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கோபிதா அவருக்கு இருக்க ஸ்டேட்டஸ் அவரே இப்படி சீப்பாக பிஹேவ் பண்ணுவார், அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார். இல்லை, அவர் சீப்பான ஆள் தான், ரொம்ப ரொம்ப மோசமான ஆள், அவரோட பையனோட வாழ்க்கையை பழி வாங்குறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. எவ்வளோ ரொம்ப மோசமான அவர் அவரை நம்பாதீங்க. இப்போ என் சொத்து எல்லாமே போயிடுச்சு. ஆனால் இனிமேல் அவர் அமைதியாக இருந்தால் நான் விட்டுருவேன். அதுக்கப்புறம் இனி அவருடைய வாழ்க்கையில் அவர் தலையிட்டாரா நான் சும்மாவே விட மாட்டேன். பாக்கியா யாருன்னு அவருக்கு காமிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்கியா இனியாவுக்கு கால் பண்ணுவாங்க. இனியாவுக்கு கால் பண்ணி நீ நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க. நான் நல்லா இருக்கம்மா, ஏமா அடிக்கடி கால் பண்ணி கேட்டுட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க. இல்லை, நீ என்னை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கல, அதனால தான் நான் கேட்குறேன். செழியனாவும் என்கிட்ட கால் பண்ணி பேசியிருந்தாரு, ஏதாவது பிரச்சனையாங்கன்னு கேட்பேன். இல்லை இல்லை, இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நீ இல்லாத வருத்தத்தினால இங்கே இருக்கவங்க எல்லாரையும் நான் திட்டினேன், அதனால அவர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு, எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் நல்லா பார்த்துக்கிறான்னு கேட்பாரு. அவர் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நிதிஷும் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி ஆண்டி உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்பாங்க. இல்லை எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஏன் இனியா அடிக்கடி கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நான் உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லதாக பார்த்துப்பேன், நீங்கள் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க.